கர்நாடகா ஸ்டைலில் பிசிபில்லாபாத் பண்ணலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, மல்லி, பட்டை, லவங்கம், காஷ்மீரி மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அளவுலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிசிபில்லாபாத் பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், முந்திரி, வேர்க்கடலை, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பை நல்லா கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 1 டம்ளர் பச்சரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5 விசில் வச்சுருங்க. இப்போ பக்குவம் இப்படி இருக்கணும். இப்போது சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து அதையும் ஊற்றிக்கோங்க. அண்ட் பிசிபில்லாபாத் பவுடரை போட்டு உப்பு போட்டு நெய் ஊற்றி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பிசிபில்லாபாத் ரெடி.